அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுதுங்க. அதை ரீட் பண்ணுறது மூலமாக உங்களால் ட்ரேடிங் டிசிஷன்ஸை சரியாக எடுக்க முடியும். அதன் மூலமாக நிறையா ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேண்டில் ஸ்டிக்கை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எப்படி ரீட் பண்ணுறது, அது மூலமாக எப்படி ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைஸ் நம்ம ட்ரேடிங் ஹவர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று மேலே போகலாம், அப்படி இல்லைனா கீழே போகலாம், இல்லைனா பெருசாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்காம ஒரே இடத்துக்குள்ளே கன்சல்டேட் ஆகலாம். இது மூணு ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது அந்த ப்ரைஸ் மேலே போகுதா இல்லை கீழே போகுதா இல்லை ஒரே இடத்துல இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ். பார்க்குறதுக்கு மெழுகுவர்த்தி மாதிரியே இருக்கிறதுனால இது நம்ம கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மெத்தடு தான் இருக்கா ப்ரைஸை இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. ரென்கோன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு நிறையா இருக்குது. ஆனால் இந்த கேண்டில் ஸ்டிக் மூலமாக நம்மளால் ட்ரேடிங் டிசிஷன்ஸை சரியாக பண்ண முடியும், ப்ரெடிக்ஷனும் சரியாக பண்ண முடியும். அதனால தான் இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது உலக அளவில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக்கில் ரெண்டு பார்ட் இருக்குங்க. ஒன்று பாடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விக்கு. அதாவது பாடி என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா, ப்ரைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அதை நம்ம பாடின்னு சொல்லுவோம். அப்படி க்ளோஸ் வைக்காமல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி போயிட்டு திருப்பி ரிவர்சல் வந்துருச்சு அப்படின்னா அது விக்குன்னு நம்ம சொல்லுவோம். இந்த லைனாக இருக்கிறத நம்ம விக்குன்னு சொல்லுவோம், இந்த ஃபுல்லாக இருக்கிறத நம்ம பாடின்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு கேண்டிலோட ரெண்டு பார்ட். ஓகேங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில். ஓகேங்களா. எப்போவுமே ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலே அதை நம்ம க்ரீன் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் நடுவில் ப்ரைஸ் ஒரு ஹை ப்ரைஸை தொட்டிருக்கலாம், அதே மாதிரி கீழேயுமே ஒரு லோ ப்ரைஸை தொட்டிருக்கலாம். ஆனால் ஒரு ப்ராப்பரான க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாடியோடையும் சின்ன விக்கோடையும் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் க்ரீன் கேண்டில். இந்த ரெட் கேண்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஹை அண்ட் லோ இருக்கும். ஆனால் இந்த ஓப்பனுக்கு கீழே தான் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போது ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் நம்ம அதை ரெட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். க்ரீன் கேண்டிலுக்கு சொன்ன மாதிரியே தான் ஒரு ப்ராப்பர் ரெட் கேண்டில் அப்படின்னா இந்த ரெட்டோட பாடி பெருசாக இருக்கும், விக்கு சின்னதாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்த டோஜி கேண்டில். ஸோ இந்த டோஜி கேண்டில் அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர் க்ரீன் அண்ட் ரெட் கேண்டிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. இதில் நமக்கு பெரிய பாடி இருக்காது, சின்ன பாடி இருக்கும். ஆனால் ரெண்டு சைடுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய விக்கு இருக்கும். அதாவது ஓப்பனும் க்ளோஸும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வெறித்தனமாக மேலேயோ கீழே போயிட்டு வந்திருக்கும். அது க்ரீனாக இருந்தாலும் சரி, ரெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம டோஜி அப்படின்னு தான் சொல்லுவோம். க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கும், ரெட்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். இது நம்ம டோஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு கேண்டிலுமே பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸாக இருக்கலாம், 15 மினிட்ஸாக இருக்கலாம், 1 ஹவராக இருக்கலாம், பையர்ஸும் செல்லர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த ரெட் கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் மேலே ஓப்பன் ஆகிருக்கு, பையர்ஸ் லைட்டாக ட்ரை பண்ணுறாங்க ப்ரைஸை மேலே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் செல்லர்ஸ் அதை விட மாட்டுறாங்க, ஃபுல்லாக கீழே கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கடைசி நிமிஷத்தில் லைட்டாக பையர்ஸ் உள்ளே கொஞ்சம் லைட்டாக மேலே க்ளோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இண்டிகேஷன். அப்போது ஒவ்வொரு கேண்டிலுமே பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்குள்ளே பையர்ஸும் செல்லர்ஸும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். நம்ம மார்க்கெட்டை நகர்த்துறதே பையர்ஸும் செல்லர்ஸும் தான். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம நல்ல ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட மிக அற்புதமான ஒரு நன்மையும் கூட. ஸோ டோஜி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இங்கே பையர்ஸும் சரி, செல்லர்ஸும் சரி ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது அடுத்து ஃபார்ம் ஆக போகிற கேண்டில், டோஜிக்கு அப்புறம் ஃபார்ம் ஆக போகிற கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீனாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் டோஜிக்கு அடுத்து ஃபார்ம் ஆக போகிற கேண்டில் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த டோஜி கேண்டில் ஸ்டிக்கோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஹேமர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தாங்கன்னா ஒரு சுத்தியல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, நல்லா கீழே போயிருக்கு, செல்லர்ஸ் ஃபுல்லாக கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதோட லோ ப்ரைஸிலிருந்து பையர்ஸ் ஃபுல்லாக டாமினேட் பண்ணி மேலே ஹை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ், அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமோட ஹையில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலில் செல்லர்ஸ் கிட்டேருந்து பையர்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு அப்படிங்கிறது இண்டிகேஷன். ஸோ ஃபர்தராக ஒரு பெரிய அப்சைட் மொமெண்டம் இருக்க போது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணும். இன்கேஸ் இது பார்த்திங்கன்னா 100%, சரி மார்க்கெட்டில் எதுவுமே 100% கிடையாது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 95% பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். இன்கேஸ் இது ஃபுல்லாக, அதாவது ஹை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸில் முடிக்காமல் ஒரு சின்னதாக ரெட்டாக, அதாவது இது ஹை இது க்ளோஸ் அந்த மாதிரி முடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதோட அக்யூரசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு 95 சொன்னோமா, இது பார்த்திங்கன்னா 90% தான். ஏன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக புல்ஸ் உள்ளே தான் இருக்காங்க. ஆனால் இதில் லைட்டாக கடைசி நிமிஷத்தில் பியர்ஸ் உள்ள வந்துட்டாங்க.
வந்துட்டாங்க. அதாவது செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்து கீழே லைட்டாக ப்ரைஸை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அக்யூரசி லைட்டாக கம்மியாகும். அதுவே இந்த மாதிரி நல்லா மேலே போயிருக்கு. பட் அகைன் மேலே போனதுக்கப்புறம் சின்னதாக அதாவது ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோஸ் இருக்குது. ஆனாலுமே இந்த சின்ன ரிவர்சல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிவர்சலில் செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது இண்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோட அக்யூரசி வந்து ஒரு 80% தான் இருக்கும். அப்போது இதுதான் வெறித்தனமான ரிவர்சல் கேண்டில். மற்ற இந்த 2 கேண்டிலுமே ஹேமரல் கணக்கில் தான் வரும். ஆனாலுமே அதோட அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது இது வந்து ஷூட்டிங் ஸ்டாருங்க. ஹேமருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து ஷூட்டிங் ஸ்டாரு. இந்த ஷூட்டிங் ஸ்டாரில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் புல்ஸ் வந்து அதாவது பையர்ஸ் வந்து பயங்கரமாக ப்ரைஸை மேலே கொண்டு போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட ஃபுல்லாக அவங்க வந்து இந்த செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி கீழே கொண்டு வந்து லோ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸாக வச்சுருப்பாங்க. அப்போது பார்க்குறதுக்கு அது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்கும். இந்த வால் நட்சத்திரம்லாம் வந்து வானத்தில் வரும் பார்த்தீங்களா, ஸோ இந்த வால் நட்சத்திரம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஷூட்டிங் ஸ்டார்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம ஹேமருக்கு சொன்ன அதே கண்டிஷன் தான். சப்போஸ் அது ஃபுல்லாக அதாவது லோ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்னால் அதோட அக்யூரசி 95%. லைட்டாக பையர்ஸ் உள்ளே வந்துருந்தாங்க அப்படின்னா அதோட அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90%. இந்த மாதிரி கீழே போயிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் வச்சுன்னா 80% தான் வின்னிங் அக்யூரசி. இந்த மாதிரி ஹேமரோ ஷூட்டிங் ஸ்டாரோ ஃபார்ம் ஆகும்போது. ஸோ இதுதான் இந்த ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டாரோட இம்பார்ட்டன்ஸ். இது வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில்னே நம்ம வந்து சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா மறுபோசு. அதாவது ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ, க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை. ஒரு க்ரீன் கேண்டிலாக இருந்தாலும் சரி, அதுவே ரெட் கேண்டிலாக இருந்துச்சுன்னா ஓப்பன் தான் ஹையே, க்ளோஸ் தான் லோவே. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கே இல்லாமல் பாடி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து மறுபோசுன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுற கேண்டில் தாங்க இந்த மறுபோசு கேண்டில். ஓகேங்களா? அதாவது இங்கே எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன விக் இருக்குது இதில். பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகி ஃபுல்லாக கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மார்க்கெட்டில் டவுன் சைடு வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கேண்டில் பாருங்களேன், இங்கே விக்கி சின்னதாக கூட இல்லைங்க. நம்ம இங்கே வந்து நம்ம பேப்பரில் அதாவது சும்மா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஒரு விக்கு கூட இல்லை, நல்லா ப்ராப்பரான ஒரு கேண்டில். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கேண்டில் இருக்குது பாருங்கள். இதுவும் மறுபோசு தான், இதுவும் மறுபோசு தான். இங்கே பாருங்கள், இது வந்து க்ரீன் மறுபோசு. இங்கேயே நம்மளுக்கு வந்துருச்சு. எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் போயிருக்கு பாருங்கள். அகைன் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மறுபோசு, இந்த இடத்துல ஒரு மறுபோசு கேண்டில் வந்திருக்கு. இது எல்லாமே ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பயங்கரமாக புல்லிஷாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கேண்டிலை பார்த்தோம். அடுத்து நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சிங்கிள் கேண்டில் அப்படிங்கிறது ஒரே ஒரு கேண்டிலை வச்சு ப்ரைஸ் அடுத்து வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுவே பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில்ஸை வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம், அதை ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ப்ரைஸ் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத. விச் மீன்ஸ் நம்மளோட வின்னிங் அக்யூரசி இந்த கேண்டில் ஸ்டிக்கை விட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை ஜாயின் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே அதிகமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேட்டர்ன் புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். எங்கல்ஃபிங்னா முழுங்கிறதுன்னு அர்த்தம். அப்போது புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் இருக்கும். அந்த ரெட் கேண்டில் அப்படியே வந்து பக்கத்தில் வர க்ரீன் கேண்டில் முழுங்கி மேலே க்ளோஸ் வச்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம புல்லிஷ் எங்கல்ஃபிங் சொல்லுவோம். அப்போது இந்த கேண்டிலில் செல்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டிலில் இந்த செல்லர்ஸை விட பையர்ஸ் ரொம்ப பேர் உள்ளே அதிகமாக வந்துட்டாங்க அப்படிங்கிறத இண்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேண்டிலுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போகுது அப்படிங்கிறதா இண்டிகேஷன். அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். ஸோ நான் இங்கே சொல்ல போகிற எக்ஸாம்பிள் எல்லாமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். ஆனால் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எய்தர் 15 மினிட்ஸாக இருந்தாலும் 1 ஹவராக இருந்தாலும் நீங்கள் இன்ட்ராவே பண்ணல, பொசிஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க, 4 ஹவர்ஸில் பண்ணுறீங்க, இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே இந்த கேண்டில் வந்து காமன் தான். இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதாங்க எக்ஸாம்பிள். இதில் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா எங்கே வந்து எங்கல்ஃபிங் பேட்டர்ன் இருக்குது அப்படின்ட்டு? எஸ், இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ரெட் கேண்டில். அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே எங்கல்ஃப் பண்ணி மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ப்ரைஸில் ஒரு அப்சைட் மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங். அதே தான், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா க்ரீன் கேண்டில் போட்டிருக்கோம், பையர்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்து வர ரெட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதை எங்கல்ஃப் பண்ணி கீழே போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெட் கேண்டில் இருக்குது, கீழேருந்து ப்ரைஸ் நல்லா மேலே வந்திருக்கு. ஆனால் அப்படியே அவன் வந்து முழுங்கிட்டான், எங்கல்ஃப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ப்ரைஸ் கீழே போயிருக்கு. அகைன் இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் நல்லா அகைன் மேலே போயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதை வந்து எங்கல்ஃப் பண்ண முடியல, அதாவது மேலே வர முடியல. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிருக்கு. இது ஒரு க்ரீன் கேண்டில். அடுத்து நல்லா எங்கல்ஃப் பண்ணி கீழே வந்துருச்சு பாருங்கள். அண்ட் ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ இதான் வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங்கான எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியர்சிங் அப்சைட். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாகவே வந்து ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன். அதாவது
கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கேண்டில்ஸ் வந்திருக்கணும். ஃபுல்லாக செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அது கண்டினியூஸாக ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அப்படி வர்றப்போ அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆக ஒரு ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட பாதிக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ப்ராபப்ளி அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து பெருசாக கீழே போகாது, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான இண்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த பேசிங் அப்சைட் பேட்டர்னோட ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். நல்லா செல்லர்ஸ் உள்ளே வர்றாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து ஒரு சைனை கொடுத்துட்டாங்க, இல்லைப்பா இதுக்கப்புறம் உங்கள் ஆட்டம் இங்கே செல்லாது, நான் வந்து உள்ளே வந்துட்டேன், நான் பையர்ஸ் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த பியர்சிங் அப்சைட் பேட்டர்ன். அதுக்கு வந்து இந்த கேண்டலுக்கு பாதிக்கு மேலே 50% மேலே வந்து அது க்ளோஸ் வச்சுருக்கணும், விக்கு சின்னதாக இருக்கணும். இது ரெண்டுமே வந்து ப்ராப்பரான ரூல்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், நல்லா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிட்டுருக்கு, கீழே வந்துட்டுருக்கு. இது ஒரு ப்ராப்பரான ரெட் கேண்டில். அடுத்து ஃபார்ம் ஆக போகிற க்ரீன் கேண்டில் பாருங்கள், நல்லா ஒரு 80% 50%க்கு மேலே ஒரு 60-70% பக்கமாக இது வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போல் சின்ன கன்சாலிடேஷனை போட்டுட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த பியர்சிங் அப்சைட் வந்து ஒரு பிகினிங் ஆஃப் த ட்ரெண்டு. இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது உடனடியாக மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கெட்டில் அந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ஃபர்தராக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுற ஒரு பேட்டர்ன் தான் இந்த பியர்சிங் அப்சைட் பேட்டர்ன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியர்சிங் டவுன் சைட் பேட்டர்ன். இதுக்கு சேம் ஆப்போசிட். நல்ல பையிங் ப்ரெஷர் வந்து பையர்ஸ் நல்லா மேலே ஏற்றிட்டு இருக்கும்போது செல்லர்ஸ் லைட்டாக உள்ளே வந்து தம்பி நான் இருக்கேன்ப்பா, நீ உன்னோட ஆட்டம் போதும், நான் இதுக்கப்புறம் மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பேட்டர்ன் தான் இந்த பியர்சிங் டவுன் சைட் பேட்டர்ன். நம்ம அதுக்கு சொன்ன சேம் ரூல்ஸ் தான். இந்த கேண்டில் அட்லீஸ்ட் 50% தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா மார்க்கெட் அப் சைடில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏன்னா இது குட்டி கேண்டில். நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வரணும். ஈவன் தோ இது வந்து 50% தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஆனால் அடுத்து வர கேண்டில் பாருங்கள், அடுத்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கல்ஃபியும் வந்து இண்டிகேட் பண்ணும், அதே மாதிரி இந்த பியர்சிங் டவுன் சைடுமே இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. முக்கியமான விஷயம், நல்ல க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டில் வரணும். குட்டி கேண்டிலுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் வந்தால் தான் இந்த பியர்சிங் டவுன் சைடு அப்படிங்கிறது கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் விக். ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் விக் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெறித்தனமான ஃபாலுக்கு அப்புறம் வரணுங்க. ஓகேங்களா? ஒரு பயங்கரமான ஃபால் வருது. அந்த ஃபாலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் இருக்குது. அந்த ரெட் கேண்டில் பெரிய விக்கோட கீழே வந்து போயிட்டு நல்லா மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். ஆனால் அதோட கலர் வந்து ரெட்டாக இருக்கணும். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா செல்லர்ஸ் பயங்கரமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க, பையர்ஸ் லைட்டாக உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அகைன் செல்லர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க கீழே கொண்டு போகிறதுக்கு, ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் கடைசியில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு 10 கோடி 20 கோடி போட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு போகணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் ட்ரை பண்ணுறது. ஆனால் அவனுக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டே யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி காசு இருந்த எல்லாருமே இங்கேயே போட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காசு இல்லை அவங்கள்ட்ட. அப்போது அந்த இடத்துல பையர்ஸ் இதாண்டா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் நமக்கு ஆப்படிக்கிற நேரம் அப்படின்ட்டு அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே கொண்டு வந்து நல்ல ஒரு ஹேமர் மாதிரியோ இல்லை நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாவோ க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா இங்கேயும் பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, இங்கே வந்து பையர்ஸ் டாமினேட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெறித்தனமான ஒரு ரிவர்சல் வந்துடும். இது 2 கண்டினியூஸ் கேண்டில் நடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நல்ல செல்லிங் ப்ரெஷர் வெறித்தனமாக கீழே போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 4 நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இது நிஃப்டியோட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நினைக்கிறேன் ஒரு 200-300 பாயிண்ட் விழுந்திருப்பான் நான் ஒரு அரை மணி நேரத்தில். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பாருங்களேன், பெரிய விக்கு கீழே போயிட்டு செமையான விக்கு பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி செல்லர்ஸ் கீழே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, ஆனால் கரெக்டாக ஒரு ஹேமரை போட்டு பையர்ஸ் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக ப்ரைஸை மேலே ஏற்றிட்டாங்க பையர்ஸ். ஸோ இது வந்து ஒரு வெறித்தனமான கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன். ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சி ப்ரைஸ் நல்லா மேலே போகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் இந்த டபுள் விக் பேட்டர்ன். அடுத்து வந்து மார்னிங் ஸ்டாருங்க. ஸோ இந்த மார்னிங் ஸ்டாரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த டபுள் விக் மாதிரியே தான். நல்ல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹேமர் வருது, ஒரு டோஜி வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலை எங்கல்ஃப் பண்ணி மேலே போகணும். வழக்கமாக எங்கல்ஃபிங் அப்படிங்கிறது பக்கத்துலேயே வரணும், ஆனால் இந்த மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு டோஜி ஆர் ஹேமருக்கு அப்புறம் வரும். விச் மீன்ஸ் உங்களுக்கு எங்கல்ஃபிங் பேட்டர்னும் இதில் சேர்ந்து வரும், ப்ளஸ் மார்னிங் ஸ்டாரும் சேர்ந்து வரும். அப்போ உங்களுக்கு அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலே இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுக்கு தான் அதிகமான வின்னிங் அக்யூரசி அப்படிங்கிறது கிடைக்கும். மோர் தென் ஒரு 80-90% வின்னிங் அக்யூரசி கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மார்னிங் ஸ்டார் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி நல்ல ப்ராஃபிட்டில் முடியறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இந்த செல்லிங் ப்ரெஷர் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அண்ட் ஃபைனலி அதில் வந்து பையர்ஸ் உள்ளே வருவாங்க. இது வந்து சப்போஸ் இது டோஜியாக கூட இருக்கலாம்.
ஸோ சப்போஸ் அந்த இடத்துல டோஜியாக இருந்துச்சு அப்படின்னா பையர்ஸும் செல்லர்ஸும் அடுத்து போட்டி போட ஈக்குவலாக இருக்காங்க. அடுத்து வர கேண்டிலை பொறுத்து நம்ம வந்து அது முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இண்டிகேஷன். அடுத்து வர கேண்டில் இந்த கேண்டிலை எங்கல்ஃப் பண்ணி நல்லா மேலே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ளே வரதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான்டா கபிலா நம்ம நேரம் நம்ம இறங்கி ஆடுவன்ட்டு உள்ளே வந்துட்டாங்க, நல்லா மேலே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். ஸோ நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா மார்க்கெட் செம்மையாக கீழே வந்திருக்கு. இது ஒரு ரெட் கேண்டில். இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஹேமர் நம்ம தேர்ட் டைப் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, நல்லா கீழே போயிட்டு மேலே வந்திருக்கும், ஆனால் மேலே லைட்டாக ஒரு விக்கம் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ஹேமரை போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா எங்கல்ஃபிங் பண்ணி மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஒரு நல்ல ரேலி வந்திருக்கு அப்படின்னு. இதுதான் மார்னிங் ஸ்டாரோட பவர். ஹை அக்யூரசி ட்ரேட் கிடைக்கும், நல்ல மொமெண்டமும் கிடச்சி மார்க்கெட் மேலே போகும். அடுத்து வந்து ஈவினிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டாருக்கு சொன்னால் சேம் ஆப்போசிட் தான் இந்த ஈவினிங் ஸ்டாரில் வரும். ப்ரைஸ் நல்லா மேலே போயிட்டுருக்கும். அப்படி மேலே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வரலாம், அப்படி இல்லைனா டோஜி வரலாம். இந்த டோஜி வந்ததுக்கப்புறம் இந்த கேண்டிலை எங்கல்ஃப் பண்ணி தேர்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெட் கேண்டில் வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறத இண்டிகேஷன். இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு 2-3 கேண்டில் வந்து நல்லா மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் நல்லா அப்சைட்டில் தான் இருந்திருக்கு. இந்த கேண்டிலை எங்கல்ஃப் பண்ணி நல்லா கீழே வந்துருச்சு பாருங்கள் ரெட் கேண்டில். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்து டபுள் டாப்புங்க. இந்த டபுள் டாப்பை ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் டபுள் டாப் அப்படிங்கும்போது எம் அப்படிங்கிற லெட்டரை ஞாபகம் வச்சுங்க. அதாவது ப்ரைஸ் இப்படி மேலே போகும், பையர்ஸ் நல்லா மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால முடியாது. அப்படியே சில ஸ்லைட்டாக கீழே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் பையர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணி மேலே கொண்டு போவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைக்கிட்டே போயிட்டு அகைன் ப்ரைஸ் நல்லா கீழே வரும். அப்படி கீழே வந்துட்டு இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அதை தான் நம்ம டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்க்குறதுக்கு அது ஒரு எம் மாதிரியே இருக்கும். அந்த எம்மோட நெக்லைன் பிரேக் ஆகிற பட்சத்தில் நல்ல ஒரு ரெட் கேண்டிலோட பிரேக் ஆகிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் ஒரு குட்டி மார்னிங் ஸ்டார் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, ஒரு டோஜி நல்ல எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹை கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயுமே நடந்திருக்கு. அப்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிறாங்க, எல்லாருமே ட்ராப் ஆகிறாங்க. டபுள் டாப்பில் மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறாங்க, மார்க்கெட் கீழே போகும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டு அதில் யாரோ ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க. அப்போது மார்க்கெட் மேலே போகும்னு நினச்ச எல்லாருமே இந்த இடத்துல தோற்று போகிறாங்க. ஸோ அவங்க பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் நம்ம டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ராடேயில் இந்த மாதிரி டபுள் டாப் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருங்க. உங்களால் ஒரு மாதத்தில் ஒரு 5-6 டபுள் டாப்பை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அந்த 5-6 டபுள் டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஹை சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் நல்ல ப்ராஃபிட்டையுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் பாட்டம். நம்ம டபுள் டாப்னா எம்னு சொன்னோம், அதே டபுள் பாட்டம் அப்படின்னா டபிள்யூ. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் சேம் அதே தான். செல்லர்ஸ் கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, அகைன் பையர்ஸ் மேலே வர்றாங்க, திருப்பியும் செல்லர்ஸ் வந்து கீழே போகிறாங்க, அவங்கள அப்படியே ட்ராப் பண்ணி பையர்ஸ் மேலே வந்துடுறாங்க. அப்போ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் ரேலி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதுவுமே ஒரு பயங்கரமான ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் தான். உங்களுக்கு டபுள் டாப் வர்ற பல நேரங்களில் டபுள் பாட்டமும் சேர்ந்து வருங்க. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரே நாளில் டபுள் பாட்டம், அதாவது ஃபஸ்ட்டு டபுள் பாட்டம் அடித்து மேலே போகிறோன்னா திருப்பி டபுள் டாப் அடித்து கீழே வந்துடும். இந்த மாதிரி நான் நிறைய பேட்டர்ன்ஸை பார்த்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னில் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன கேண்டில் ஸ்டிக்கை பற்றி புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் பையர்ஸ் செல்லர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இந்த பேட்டர்ன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இன்ட்ராடேயை பொறுத்தவரை உங்களால் என்றைக்குமே ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸை எடுக்க முடியும். இப்போ நான் சொன்னது இல்லாமல் வேறு ஏதாவது பேட்டர்ன் வச்சு நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராபப்ளி அது லோ ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கலாம். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதை தாண்டி வேறு ஏதாவது கேண்டில் ஸ்டிக் இருக்குது, இந்த கேண்டில் ஸ்டிக்கு என்ன அர்த்தம், இல்லை இந்த கேண்டில் ஸ்டிக்கு என்ன அர்த்தம், இல்லை இந்த கேண்டில் ஸ்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இதுலேயுமே வந்து பையர் செல்லர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிறத வச்சு நம்மளால் ட்ரேடிங் டிசிஷன்ஸை எடுக்கவே முடியாது. மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எது முக்கியமோ அதுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா போதும். அண்ட் நான் இப்போ சொன்னால் எல்லாமே முக்கியம்தான், அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாலே உங்களால் ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸை எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி நிறைய ஆடியன்ஸ் எனக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.